ஃபிசிக்ஸ்க்கு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆன்லைன் சிமுலேட்டர் ஆப் ஒன்று இருக்குது. அது பேர் தான் ப்ரோட்டோ. அது ப்ரோட்டோங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ், எக்ஸாம்பிள், ஆடான்ஸ்னு 3 இது இருக்கும். ஒர்க் ஸ்பேஸில் நம்ம ஒர்க் பண்ணுற இதெல்லாம் சேவ் ஆகும். ஆடான்ஸில் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க ஆடான்ஸ்லாம் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சில சர்க்யூட்ஸ் அவங்களே பில்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி ஆடான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு வெர்ஷனாக தான் இருக்கும். நான் பே பண்ணி வாங்கினதுனால இதில் ஆல்ரெடி பெய்டுன்னு காட்டுது. அப்புறம் இந்த வெர்ஷனை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளே ஸ்டோர்லேயும் இன்ஸ்டால் பண்ண முடியும், பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப் உள்ளே வந்தது இப்படி தான் எம்டியாக இருக்கும். அதில் கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நிறைய சோர்ஸஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சோர்ஸஸ் வந்து என்னென்னா பவர் சோர்ஸஸாக இருக்கும். டைரக்ட் கரண்ட் சோர்ஸு, ஆல்டர்னேட் கரண்ட் சோர்ஸு, சைன் வேவ் சோர்ஸஸ்ஸு, இந்த மாதிரி வேவ் சோர்ஸஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் லீனியர் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும். ரெசிஸ்டர், ஃபோட்டோ ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதை தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு டயோட்ஸ்லாம் இருக்கும். எல்இடி, டயோடு, ஜீனர் டயோடு, டனல் டயோடு, அந்த மாதிரி எல்லா டயோடும் அங்கே இருக்கும். டயோடை தாண்டி வந்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட்டு, என் மாஸ்ஃபெட்டு, பி மாஸ்ஃபெட்டு, அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸு, சென்சார்ஸு, இன் அண்ட் அவுட்டு சர்க்யூட்ஸு, எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோனு, அந்த மாதிரி. அப்புறம் அதர்ஸில் வந்து கிரவுண்டு, அந்த மாதிரி இதெல்லாம் அதில் அதர்ஸில் இருக்கும். டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் வந்து கேட்ஸு, அப்புறம் ஐசிசி, இதெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் சர்க்யூட்ஸுங்கிற பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி ஒரு சர்க்யூட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கணும், காம்பனண்ட்டை. நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டு கேட்டை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அண்டு கேட்டுக்கு சோர்ஸ் கொடுக்கறதுக்காக பவர் சோர்ஸ் வந்து 2 எடுத்துக்கிறேன், டிசி சோர்ஸு. அதுக்கப்புறம் அதை அவுட்புட் காட்டுறதுக்காக ஒரு எல்இடி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 3யுமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கனெக்ட் பண்ணணும். ஒரு இதுக்கு ஏ டெர்மினலுக்கு ஒரு இன்புட்டும் பி டெர்மினலுக்கு ஒரு இன்புட்டும் கனெக்ட் பண்ணுறேன். சி டெர்மினலில் அந்த அவுட்புட் எல்இடியை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ 2மே வந்து ஃபார்வர்டு இதில், அதாவது 1 கனெக்ட் ஆகும்போது அந்த எல்இடி எரியும். இதுதான் வந்து என்னென்னா அண்டு கேட்டோட ஜென்ரல் ஃபார்ம். அப்படி மாற்றி கொடுத்தா அந்த எல்இடி வந்து என்ன ஆகும்னா எரியாது. அது வந்து மற்ற இது 1 0 0 1 அண்ட் 0 0 வந்து அண்டு கேட் வந்து ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். அதைத்தான் வந்து இந்த சர்க்யூட்டில் வந்து காட்டணுங்கிறதுக்காக நம்ம இந்த சர்க்யூட் வந்து பில்டு பண்ணுறோம். இது ப்ரோட்டோ ஆப் வந்து எதுக்காகனா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் காம்பனன்ட்ஸை வாங்கி அது கரெக்டாக தப்பான்னு தெரியாமல் கனெக்ட் பண்ணி அந்த காம்பனன்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகி நிறைய வந்து அமௌண்ட் வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஆன்லைன் ஸ்டிமுலேட்டருங்கிற ஃபோட்டோ ஆப்பில் நீங்கள் வந்து இது பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்னா சர்க்யூட் பில்டு பண்ணி அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்க்யூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சர்க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு அமௌண்ட்டும் வந்து சேவ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கையில் சர்க்யூட்ஸ் வச்சு காம்பனன்ட்ஸ் வச்சு சொல்லித்தரது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு ஸ்க்ரீனில் இந்த ஆப்பை ப்ரெசென்ட் பண்ணிட்டு அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் விசிபிளாக காட்ட முடியும். ஸோ இது ஒரு ஈஸியான வழியாக வந்து இருக்கும். இப்போது அதே மாதிரி இன்னொரு சர்க்யூட் பார்க்க போகிறோம். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு பவர் சோர்ஸு, ஒரு ரெசிஸ்டர், ஒரு எல்இடி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த பவர் சோர்ஸ்லேருந்து கரண்ட்டு ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகி அந்த எல்இடி வந்து எரியும். இதுதான் நம்மளோட எய்ம். அதை பாருங்கள், எல்இடி க்ளோ ஆகுது பாருங்கள். இப்போது நம்ம எல்இடியை செலக்ட் பண்ணால் எல்இடியோட பவர், இன்புட் பவரு, பிரைட்னஸ் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவர் சோர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட கரண்ட் வேல்யூ அண்ட் வோல்டேஜ் ரீடிங்ஸை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு சர்க்யூட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இல்லை அதை வந்து ஒரு இமேஜாக சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா இதையும் அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அண்டு ரீடு ஆப்ஷன்ஸும் இருக்கும். அப்புறம் இன்வெர்ட்டிங் காம்பனன்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு நீங்கள் காம்பனன்ட்ஸை இன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம்.